கலிலேயக் கடலின் அமைதியான கரையோரம் ஒரு பசுமையான மலைப்பகுதி. மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. தங்க நிறத்தில் சூரியக் கதிர்கள் நிலத்தில் படர 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஒரு மாபெரும் கூட்டம் இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்பதற்காக மெய் மறந்து அமர்ந்திருந்தது. அவர்கள் தங்கள் வீடுகளையும் வேலைகளையும் மறந்து நாள் முழுவதும் அவரின் போதனைகளில் மூழ்கியிருந்தனர். நேரம் செல்லச் செல்ல சீடர்களின் முகங்களில் கவலை ரேகைகள் படர்ந்தன. அவர்கள் இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, இந்த இடம் தனிமையானது, பொழுதும் சாய்ந்துவிட்டது. மக்களை அனுப்பிவிடுங்கள், அவர்கள் அருகிலுள்ள கிராமங்களுக்குச் சென்று தங்களுக்கு உணவு வாங்கிக் கொள்ளட்டும் என்று வேண்டினர். ஆனால் இயேசுவோ அவர்களை பார்த்து, அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். இதைக் கேட்ட சீடர்கள் திகைத்தனர். பிலிப்பு என்ற சீடர், ஆண்டவரே, 200 தெனாரியம் பணத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய துண்டு கூட கிடைக்காதே என்றார். அந்த மாபெரும் கூட்டத்தின் தேவையை எண்ணி அவர்கள் கவலைப்பட்டனர். அப்பொழுது அந்திரேயா என்ற மற்றொரு சீடர் கூட்டத்தின் நடுவிலிருந்து ஒரு சிறுவனை அழைத்து வந்தார். இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 சிறிய மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை 1000 பேருக்கு இது எப்படி போதும் என்று நம்பிக்கையற்ற குரலில் கேட்டார். அந்தச் சிறுவன் தன் கையில் இருந்த சிறிய உணவுப் பொட்டலத்தை ஏக்கத்துடன் பார்த்தான். அது அவனது இரவு உணவு. இருப்பினும் தயக்கத்திற்குப் பின் அவன் அதை தாராளமாக இயேசுவின் கைகளில் கொடுத்தான். இயேசு அந்தச் சிறுவனின் தியாகத்தை புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டார். மக்களை புல் தரையில் வரிசையாக அமரச் சொன்னார். பின்னர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தன் கைகளில் ஏந்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். அவரின் குரலில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒலித்தது. அவர் அந்த அப்பங்களைப் பிட்டு சீடர்களிடம் கொடுத்து, மக்களுக்கு பரிமாறுங்கள் என்றார். சீடர்கள் சந்தேகத்துடனே தங்கள் கூடைகளில் அந்த உணவை வாங்கிக் கொண்டு கூட்டத்திற்குள் சென்றனர். ஆனால் அற்புதம் அங்கே நிகழ்ந்தது. கொடுக்க கொடுக்க அவர்களின் கூடைகள் மீண்டும் மீண்டும் நிரம்பின. ஒரு கூடை காலியாவதற்குள் அது மீண்டும் உணவால் நிறைந்திருந்தது. மக்கள் அனைவரும் வயிறார உண்டனர். பசியால் வாடிய முகங்கள் இப்போது நிம்மதியாலும் மகிழ்ச்சியாலும் பிரகாசித்தன. குழந்தைகள் சிரித்தபடி அப்பத்துண்டுகளை உண்டனர். அனைவரும் திருப்தியடைந்த பிறகு இயேசு, மீதியான துண்டுகளை சேகரியுங்கள், எதுவும் வீணாகப் போகக்கூடாது என்றார். சீடர்கள் அவ்வாறே சேகரித்தபோது சரியாக 12 கூடைகள் நிறைய துண்டுகள் மீந்திருந்தன. இந்த அற்புதம் நம்மிடம் இருப்பது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதை திறந்த மனதுடன் பகிரும்போது இறைவனின் கரத்தில் அது பன்மடங்காக பெருகும் என்பதை நிரூபித்தது. நம்பிக்கை சிறிய தியாகங்களைக் கூட மகத்தான அற்புதங்களாக மாற்றும்.